ஓம் சாந்தி. ஒரு கருத்து உள்ளது. டோபமின் டம்பிங், டோபமின் லோடிங். இதை புரிந்து கொள்ள மிகவும் அவசியம். நமது உடலில் ஒரு ரசாயனம் உள்ளது. மகிழ்ச்சி ஹார்மோன் டோபமின். அதற்கு ஒரு அடிப்படை நிலை உள்ளது. நாம் ஏதாவது அதிக டோபமின் உள்ளடக்கம் கொண்ட செயல்களை செய்தவுடன் அதன் நிலை திடீரென உயர்கிறது. உதாரணமாக, காலை நேரத்தில் ஒரு வீடியோ அல்லது ஷார்ட்ஸ், ரீல்ஸ் பார்த்தால் டோபமின் நிலை டம்பிங் ஆகிறது. அது உடனே அதிக நிலைக்கு செல்கிறது. ஒரு விதமான உற்சாகம் வருகிறது. மீண்டும் பார்த்தால் மீண்டும் டோபமின் டம்பிங் ஆகிறது. அதன் பிறகு நாம் படிக்க ஆரம்பித்தால் அது மீண்டும் ரீசெட் ஆகி படிப்பில் டோபமின் நிலை குறைவாக இருக்கும். அதனால் படிப்பில் எவ்வித ஆர்வமும் வராது. ஆகவே டோபமின் தானாகவே ரீசெட் ஆகும் என்று கூறப்படுகிறது. இந்த அதிக டோபமின் உள்ளடக்கம் கொண்டவை உதாரணமாக ரீல்ஸ், ஷார்ட்ஸ், விகாரமான உற்சாகம், பாடல்கள், செயல்பாடுகள், நடனம், பாடல், மிகவும் சுவையான உணவு ஆகியவை உடனே டோபமின் டம்பிங் செய்து விடுகின்றன. அதன் பிறகு சாதாரண ரொட்டி, பழம் போன்றவை பிடிக்காது. அதில் முற்றிலும் ஆர்வம் வராது. உணவு ஆகட்டும், வீடியோ உள்ளடக்கமாகட்டும், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், உற்சாகங்கள், செயல்பாடுகள் இவை அனைத்தையும் காலை நேரத்தில் செய்துவிட்டால் டோபமின் டம்பிங் ஆகிறது. அது உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறது. டோபமின் திடீரென மேலே சென்று விடுகிறது. மிகுந்த உற்சாகம், மிகுந்த உணர்ச்சி தூண்டும் அனுபவங்கள். அதன் பிறகு நாம் குறைந்த டோபமின் உள்ளடக்கம் கொண்ட செயல்களை செய்தால் அதில் சிறிதளவும் ஆர்வம் இருக்காது. உந்துதல் வராது. டோபமின் என்பது ஒரு ஹார்மோன். அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதுதான் உந்துதலை அளிக்கிறது. பின்னர் வகுப்பை கேட்க, வகுப்பிற்கு செல்ல, முரளி படிக்க, சேவை செய்ய அல்லது மக்களின் கவனம் செல்லாத, நமது பெயர் இல்லாத செயல்களில் ஈடுபட உந்துதல் தருகிறது. ஆனால் அந்த செயல்களில் எந்த ஆர்வமும் வராது. அதனால் இன்னொரு கருத்து உள்ளது. அது டோபமின் லோடிங் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே காலை நேரத்தில் நமக்கு மிகவும் கடினமாக தோன்றும் செயல்களை செய்ய வேண்டும். காலை நேரத்தில் டயக்ராம் வரைவதற்கு உட்காரக்கூடாது. காலை நேரத்தில் ஏதாவது படிக்க வேண்டும். கடினமான வேலைகள். இதை ஈட் த ஃப்ராக் என்று கூறுகிறார்கள். இந்த கருத்தின் மீது முழு ஒரு புத்தகம் உள்ளது. ஈட் த ஃப்ராக், அதாவது கடினமான வேலைகளை காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டும். அப்போது டோபமின் நிலை திடீரென உயராது. அது அதே நிலைமையில் இருக்கும். நாம் தொடர்ந்து செயல்படுவோம். பின்னர் நாளின் முடிவில் ஏதாவது பொழுதுபோக்கு அல்லது உற்சாகமான விஷயங்கள் வேண்டுமென்றால் வீடியோக்கள், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் போன்றவற்றை அப்போது செய்யலாம். நமது முக்கியமான வேலைகள் அனைத்தும் முடிந்த பிறகு, அதில் தீவிரம் தேவைப்படும் அனைத்தையும் முடித்த பிறகு, நாம் ஆரம்பத்திலேயே காலை நேரத்தில் அதிக சிந்தனை தேவையில்லாத எளிய வேலைகளை தொடங்கிவிட்டால் காலை நேரத்தில் எந்த வேலை செய்ய வேண்டும்? முயற்சி தேவைப்படும், சிந்தனை தேவைப்படும் வேலைகளை செய்ய வேண்டும். ஆனால் நாம் காலை நேரத்திலேயே டோபமின் ஸ்பைக் கொடுத்துவிட்டோம். படுக்கையில் படுத்தபடியே அதற்கு அதிக அளவிலான உள்ளடக்கம் கொடுத்துவிட்டோம். பின்னர் முரளியில் ஒன்றுமில்லை என்று தோன்றும். டோபமினுக்கு அதில் எவ்வித ஆற்றலும் கிடைக்காது. ஆகவே அதிக நிலை சிந்தனை, மனனம், படிப்பு தேவைப்படும் செயல்களை காலை நேரத்தில் தொடங்க வேண்டும். ஆகவே இந்த 3 கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். டோபமின் அடிப்படை நிலை, அது ஒரு அடிப்படை நிலை. நாம் அதற்கு அதிக டோபமின் கொடுத்தால் அது அந்த அடிப்படை நிலையிலிருந்து மீண்டும் உயர்ந்த நிலைக்கு ரீசெட் ஆகிவிடும்.
பின்னர் குறைந்த டோபமின் உள்ளடக்கம் கொண்ட செயல்களில் எந்த ஆர்வமும் வராது. குழந்தைக்கு கணிதம் படிப்பதில் எந்த ஆர்வமும் இருக்காது. காலை நேரத்தில் அவன் கிரிக்கெட் வீடியோ ஒன்றை பார்த்துவிட்டான், அல்லது நடனம், திரைப்படம், படம், உற்சாகமான விஷயங்களை பார்த்துவிட்டான். அதில் உடனே உயர்ந்த அளவிலான டோபமின் கிடைக்கிறது. அல்லது கோபம் நிறைந்த வன்முறை காட்சிகளை பார்த்துவிட்டான், அல்லது காலை நேரத்தில் செய்தி சேனல் பார்த்துவிட்டான், அல்லது தொடர்பில்லாத செய்திகளின் நோட்டிஃபிகேஷன்களில் புத்தி சென்றுவிட்டது. அப்போது டோபமின் நிலை உயர்ந்து விடுகிறது. இப்போது குறைந்த டோபமின் உள்ளடக்கம் கொண்ட செயல்கள் அவனுக்கு முற்றிலும் பிடிக்காது. ஏனெனில் காலை நேரத்திலேயே அவன் அதை செய்துவிட்டான். அதுபோல காலை நேரத்தில் மிக கனமான, முழுவதும் எண்ணெயில் பொரித்த உணவை சாப்பிட்டால் பின்னர் நாள் முழுவதும் பசி இருக்கும். ஏனெனில் பின்னர் கிடைக்கும் சாதாரண உணவுகள், பருப்பு, ரொட்டி போன்றவை எந்த சுவையும் தராது. ஆகவே இது டோபமின் லோடிங் என்ற கருத்து. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது? டோபமின் லோடிங் செய்ய வேண்டும். டோபமின் லோடிங் என்றால் காலை எழுந்தவுடன் ஆழ்ந்த சிந்தனை தேவைப்படும் கடினமான செயல்களை செய்ய வேண்டும். உங்கள் லௌகீக படிப்பு, தேர்வுகளுக்கான படிப்பை செய்ய வேண்டும். அதனால்தான் பட்டிகள் செய்யும் போதும், நேற்று நாம் செய்த பட்டியிலும் முக்கியமான அமர்வு முதலில் இருக்க வேண்டும். கிரியேட்டிவ் செயல்கள், ஆன்மீக செயல்கள், நடனம் போன்றவை செய்ய வேண்டுமெனில் அவை இறுதியில் இருக்க வேண்டும். அதிலும் 2 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். நேர வரம்புடன் மற்றும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும். ஏதாவது பார்க்க வேண்டுமெனில் அதன் நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது அதிக டோபமின் நிலை உள்ள செயல்களுக்காக செய்யப்படுகிறது. அதாவது நடனம், ஏதாவது பொழுதுபோக்கிற்காக பார்க்கிறீர்கள். 8 மணி நேர யோகா செய்து விட்டீர்கள், அனைத்தும் செய்து விட்டீர்கள். பின்னர் சலிப்பு வருகிறது. அப்போது மனதிற்கு என்ன செய்ய வேண்டும்? டோபமின் வேண்டும், ஒரு உந்துதல் வேண்டும், உற்சாகம் வேண்டும், ஏதாவது சுவாரஸ்யமானது வேண்டும். அனைத்து மனநல மருந்துகளும் இதையே சார்ந்தவை. மனச்சோர்வு உள்ள நோயாளிகளுக்கு தரப்படுகின்றன. அதில் என்ன உள்ளது? இதுவே உள்ளது. டோஸ் என்றால் டோபமின், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டார்ஃபின்ஸ். இவை 4. அதாவது நம்ம டோஸ்னு சொல்கிறோம் இல்லையா, மருந்த, DOSE. அதுக்கு பிரதர் சொல்கிறாரு, டிக்கு மீனிங் என்னென்னா டோபமின். அது ஒரு வகையான மகிழ்ச்சி ஹார்மோன். அடுத்தது ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டார்ஃபின்ஸ். அதில் டோபமின் உள்ளது. அதில் என்டார்ஃபின்ஸ், ஆக்சிடோசின், செரோட்டோனின் இவை அனைத்தும் மகிழ்ச்சி ஹார்மோன்கள். இவை அந்த மருந்துகளில் உள்ளன. மனச்சோர்வு உள்ளவர்களுக்கு தரப்படும் மருந்துகளில் இவை உள்ளன. அவை உடலுக்குள் சென்று இவற்றை வெளியிடுகின்றன. நோயாளியின் மனநிலை கொஞ்சம் மேம்படுவதற்காக. ஏனெனில் இது ஒரு சுழற்சி. நோயாளிக்கு மருந்துகள் ஏன் தேவைப்படுகிறது? ஏனெனில் மனநிலை குறைந்துள்ளது, மனச்சோர்வு உள்ளது. அதனால் இந்த டோபமின் போன்றவை குறைந்து விடுகின்றன. இது குறைந்து விட்டால் மனநிலையும் மேலும் குறைந்து விடுகிறது. அதனால் மனிதன் ஒரு சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறான். வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாலும் மனச்சோர்விலிருந்து வெளியே வர முடியவில்லை. வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒரு பக்கம், மக்களின் விமர்சனங்கள் மற்றொரு பக்கம். அதனால்தான் அவனுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த டோபமின் நிலை உயர வேண்டும் என்பதற்காக ஆன்டி டிப்ரெசன்ஸ் போன்றவை அவனுக்கு உதவியாக இருக்க, ஆனால் இதுவே அனைத்துமல்ல, அவனும் தானாகவே சில செயல்களை செய்ய வேண்டும். அப்போதுதான் அது செயல்படும். ஆகவே டோபமின் அடிப்படை நிலை
டோபமின் லோடிங், டோபமின் டம்பிங் ஆகியவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் உயர்ந்த ஸ்பைக் தரும் உள்ளடக்கங்களை பார்க்கக்கூடாது. அதனால்தான் யோகியின் வாழ்க்கை மிகுந்த உற்சாகமில்லாததாக இருக்கும். சிலரிடம் மொபைல் கூட இல்லை. அவர்கள் அமைதியாக வாழ்கிறார்கள், எளிதாக வாழ்கிறார்கள். அவர்களை பற்றி யாருக்கும் தெரியாது. இங்கு புகழ் வேண்டும் என்ற ஆசை, இவை அனைத்தும் அதிக டோபமின் உள்ளடக்கம். அதனால் டோபமின் லோடிங் செய்ய வேண்டும். டோபமின் லோடிங் என்றால் கடினமான பணிகள், படிப்பு, புத்தி பயன்படுத்த வேண்டிய வேலைகள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், முரளி படிப்பு, சிந்தனை, மனனம், ஏதாவது நினைவில் வைத்துக் கொள்வது, மனப்பாடம் செய்வது. அதாவது நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறோம், அதில் நிறையா விஷயங்கள் பார்க்குறோன்னா அதில் டோபமின் உள்ளடக்கம்னு பிரதர் சொல்கிறாரு. அப்போது நமக்கு டோபமின் லோடிங் வேணும்னு சொல்கிறாரு பிரதர். அப்போ அந்த டோபமின் லோடிங்க்கு காலையில் நம்ம எழுந்த உடனே இந்த மாதிரி கடினமான விஷயங்கள், புத்திக்கு வேலை கொடுக்குற விஷயங்களை செய்யணும். காலை எழுந்தவுடன் ஹோம்ஒர்க் செய்ய உட்காரக்கூடாது. அது எளிய வேலைகளில் வருகிறது. அதில் வரைபடம் வரைவது போன்றவற்றை செய்யக்கூடாது. வாழ்க்கையின் முக்கியமான கேள்விகளான வேலைகளை செய்ய வேண்டும். இங்கு செல்ல வேண்டுமா, அங்கு செல்ல வேண்டுமா, இங்கே தங்க வேண்டுமா, வெளியே தங்க வேண்டுமா, இதை செய்ய வேண்டுமா, அதை செய்ய வேண்டுமா போன்ற வாழ்க்கையின் முக்கிய முடிவுகள். இவை அனைத்திற்கும் காலை நேரமே சரியானது. ஆகவே இன்றைய 5 பணிகள் உள்ளன. முதல் பணி என்ன? சுயராஜ்ய அதிகாரம். மேலும் முரளியை ரிவைஸ் செய்யும் போது ஒரு விஷயம் நினைவில் கொள்ள வேண்டும். முரளியை படித்து வரக்கூடாது, சரியா? பேச்சாளர் கூறியதின் சாராம்சம் மட்டுமே இருக்க வேண்டும். அதை முன்பே படித்து வரக்கூடாது. ஆகவே முதல் பணி, நீங்கள் எங்கு அமருகிறீர்களோ அந்த நாற்காலிக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். சுயராஜ்ய அதிகாரி. அந்த நாற்காலிக்கு பெயர் வைத்து விடுங்கள். இது தினமும் நான் அமரும் நாற்காலி. நான் இதில் அமரும்போது இது என்ன? நான் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் இப்போது எங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அதை என்ன என்று நினைக்க வேண்டும்? இது சுய ஆசனம். சுயராஜ்யத்தின் அதிகாரம். ஒரு ராஜா அமரும்போது இப்படி அமருவாரா? ராஜா மகாராஜாக்கள் எப்படி அமருவார்கள்? ராஜா இப்படியே எச்சரிக்கையுடன் அமருவார். அதன் முன்னால் ஒரு கேஸ் வருகிறது, சில பிரச்சனை வருகிறது. அதை அவர் எச்சரிக்கையுடன் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆகவே அதற்கு என்ன பெயர் கொடுப்போம்? சுயராஜ்ய அதிகாரி. இரண்டாவது, செல்ஃப் ரூல்ஸ் மிரர் சார்ட். என்ன பாயிண்ட்? இந்த சார்ட் உங்களுக்கான எதிர்கால பதவியின் வடிவத்தை காட்டும் கண்ணாடி. முதல்ல பிரதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த நாற்காலி, முரளி கேட்கறதுக்காக வரும், உட்கார்ந்துருக்கக்கூடிய நாற்காலியில சுயராஜ்ய அதிகாரின்னு நினைக்க சொல்றாரு. இரண்டாவது என்னன்னா, செல்ஃப் ரூல்ஸ் மிரர் சார்ட். அதாவது நம்மளை நாமளே பார்த்துக்கக்கூடிய அந்த கண்ணாடி, அதுக்காக ஒரு சார்ட் உருவாக்கணும். இந்த சார்ட் உங்களுக்கான எதிர்கால பதவியின் வடிவத்தை காட்டும் கண்ணாடி. அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையிலும் கூறப்பட்டது போல ஒரு ஆங்கில புத்தகம் உள்ளது, மிரர் ஒர்க். அதில் எழுத்தாளர் லூயிஸ் ஹே. அவர் 21 நாட்களுக்கான முழு சார்ட்டை கொடுத்துள்ளார். தினமும் காலை கண்ணாடி முன் அமருங்கள். முதலில் கண்ணாடியுடன் உங்களுடன் பேசுங்கள். சில நேரங்களில் உங்களை நீங்களே மன்னியுங்கள். சில நேரங்களில் நன்றி சொல்லுங்கள். சில நேரங்களில் உங்களை நீங்களே பாராட்டுங்கள். உங்களிடம் உள்ள குறை உணர்வுகளை பாருங்கள். உங்கள் பலவீனங்களை பாருங்கள். உங்கள் சிறப்புகளை பாருங்கள். 21 நாட்களுக்கான முழு சார்ட்
சில நாட்கள் நன்றி உணர்வு, சில நாட்கள் திட்டமிடல், சில நாட்கள் எதிர்காலம் பற்றி. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே இவை அனைத்தும் என்ன? நாமும் இன்று என்ன செய்வோம்? கண்ணாடி முன் நின்று 4-5 விஷயங்களை பார்ப்போம். அதில் என்ன பார்ப்போம்? என் சங்கல்பங்கள் எப்படி உள்ளன? பேச்சு எப்படி உள்ளது? செயல்கள் எப்படி உள்ளது? உறவு எப்படி உள்ளது? தொடர்பு எப்படி உள்ளது? இந்த 5 விஷயங்களையும் நாம் கண்ணாடி முன் செல்லும் போது கண்ணாடியை இவ்வாறு பிரித்து சங்கல்பம், பேச்சு, செயல், உறவு, தொடர்பு என்று 5 பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டும். எந்த நேரத்திலும் முகத்தை பார்க்கும் போதோ அல்லது எப்போது பார்த்தாலும் இந்த 5 விஷயங்களை அதில் பார்க்க வேண்டும். அதன் பிறகு அடுத்த ஹோம்வொர்க் என்னவென்றால், ஓ பாபா, மீட்டே பாபா, பியாரே பாபா. அதற்காக ஒரு இதயத்தின் படம் வரைய வேண்டும். மேலே ஓ பாபா, மீட்டே பாபா, பியாரே பாபா என்று எழுத வேண்டும். அதாவது ஒரு இதய படம் வரையணும். மேலே இனிமையான பாபா, ஓ பாபா, இனிமையான பாபா எழுதணும். மற்றும் கீழே பியாரே பாபா, அன்பான பாபா என்று எழுத வேண்டும். எளிய ஹோம்வொர்க், சரியா? அதன் பிறகு ஷேப் ரைட்டிங். எந்த வார்த்தை? 4வது பாயிண்ட் நிர்விக்னம், அதாவது விக்னங்களை ஜெயிக்கக்கூடியவர். ஆகவே ஷேப் ரைட்டிங் என்றால் என்ன? பல்வேறு வடிவங்களை வரைய வேண்டும். ஒரு முக்கோணம், ஒரு வட்டம், இவ்வாறு எத்தனை வேண்டுமானாலும் வரையலாம். இவ்வாறு 21 வடிவங்களை வரைய வேண்டும். ஒவ்வொன்றிலும் நிர்விக்னன், அதாவது நான் தடைகளை அழிக்கக்கூடியவன் என்று எழுத வேண்டும். தடைகளை அழிக்கக்கூடியவன், அதில் என்ன எழுத வேண்டும்? தடைகளை அழிக்கக்கூடியவன். எந்தெந்த வடிவங்கள் இருக்கலாம்? இதோ 3 இங்கு கூறினோம். மேலும் பல்கோண வடிவு, நட்சத்திர வடிவு எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது மேகம். இது ஃப்ரீ ஸ்டைல், அதாவது எந்த மாதிரி நம்ம ஷேப் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஆனால் 21 ஷேப் வரைஞ்சு அதில் நான் தடைகளை அழிக்கக்கூடிய ஆத்மா, அந்த வார்த்தையை நம்ம 21 வடிவங்களுக்குள்ள நம்ம எழுதணும். எந்த 21 வடிவங்களும் இதையே ஷேப் ரைட்டிங் என்று கூறுகிறார்கள். இதை என்ன என்று கூறுகிறோம்? ஷேப் ரைட்டிங். ஆம், மேகம், வீடு, சந்திரன், சூரியன் இவையெல்லாம் வடிவங்கள். நட்சத்திரம், பை, இதயம், கண்ணாடி, பறவை, மருந்து, மொபைல் மருந்தும் வரையலாம். லேப்டாப், இன்ஜெக்ஷன், முகம், ஆடை, டைரி, பேனா, கடிகாரம், டேபிள், ஸ்பீக்கர் எதுவாக இருந்தாலும் சரி. எளிய வடிவங்கள், நாம் விரைவாக இவ்வாறு எதையும் வரையலாம். கடைசி ஹோம்வொர்க் என்னவென்றால், பிபி 0 மற்றும் முன்னோர். ஆகவே ஒரு பக்கத்தில் முன்னோர் என்று எழுத வேண்டும், மறுபக்கத்தில் 0 என்று எழுத வேண்டும். 5வது ஹோம்வொர்க் என்னன்னா, ஒரு பக்கம் 0ன்னு எழுதணும், இன்னொரு பக்கம் முன்னோர்னு எழுதணும். நடுவில் ஒரு அம்பு. இங்கிருந்து அங்கு செல்ல என்ன தேவை? பவித்ரம் தேவை, தவம் தேவை, மேலும் 3-4 பாயிண்ட்டுகள், சேவை தேவை. இவற்றை எழுத வேண்டும். ஆகவே இன்று இந்த 2-3 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். முதலில் எழுந்தவுடன் குறைந்தது மாலை வரை அந்த அதிக டோபமின் உள்ளடக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் அமைதி இல்லாமல் இருந்தால் பார்க்கலாம். ஆனால் அது பார்க்கும் விதமும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும். கூகுளில் சென்றாலும் ஒரு நோக்கத்துடன் செல்ல வேண்டும். சோஷியல் மீடியாவில் போகும்போது நான் இதை செய்து திரும்பி வருவேன் என்று இருக்க வேண்டும். ஏனெனில் கூகுளில் செல்வது மிகவும் எளிது. அது ஒரு சக்கரவியூகம்.
ஆனால் அபிமன்யு போல அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஒரு கிளிக், இரண்டாவது கிளிக், மூன்றாவது கிளிக், நான்காவது கிளிக் செய்து கொண்டே எங்கு சென்று விடுகிறோம் என்பது தெரியாது. ஒன்றிற்காக சென்றோம், வேறு எங்கோ சென்று விட்டோம். அதனால்தான் இணையத்திற்கு நோக்கத்துடன் செல்லுங்கள் என்று கூறப்படுகிறது. இலக்குடன் செல்லுங்கள். இலக்கு நிறைவேறியதும் திரும்பி வாருங்கள். நோக்கத்துடன் இருங்கள். மற்றும் இரண்டாவது என்ன? நேர வரம்புடன் இருங்கள். இவ்வளவு நேரம் மட்டும், 15 நிமிடம் இதை செய்வோம், பின்னர் மீண்டும் படிப்பை தொடங்குவோம். ஆகவே அதிக டோபமின் உள்ளடக்கம் கொண்ட அனைத்தும் டோபமின் லோடிங் செய்ய வேண்டும். அதாவது மெதுவாக மெதுவாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும். உதாரணமாக முரளி படிப்பது, கேட்பது அல்ல. கேட்பது சற்று எளிதானது. படித்து ஆய்வு செய்வது, நினைவில் வைத்து கொள்வது இவை தனியான வேலைகள். அதற்கு சிறிது முயற்சி தேவை. நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே டோபமின் லோடிங் இருக்க வேண்டும். டோபமின் டம்பிங் அல்ல. அடிப்படை நிலை இரவில் தானாகவே ரீசெட் ஆகிவிடும். உண்மையில் இரவில் தூங்குவதற்கு முன் நாம் அதிக டோபமின் உள்ளடக்கம் கொண்ட சீரியல்கள், வீடியோக்கள் பார்த்தால் பின்னர் தூக்கம் குறைந்துவிடும். ஏனெனில் தூக்கத்தில் டோபமின் குறைவாக இருக்கும். ஆனால் அது மிகவும் உயர்ந்த நிலையில் சென்றுவிட்டது. அதிக உற்சாகம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் தூக்கம் வராது. பின்னர் முரளி படிக்க முடியாது, யோகாவும் செய்ய முடியாது. ஏனெனில் நீங்கள் மனதிற்கு மிக உயர்ந்த அளவிலான உள்ளடக்கம் கொடுத்து விட்டீர்கள். பின்னர் யோகம் செய்யும் போது நான் அசரீரி ஆத்மா என்று சொன்னால் எங்கே அதில் ரசனை வரும்? மக்கள் துன்பத்தில் தவிக்கின்றனர். அவர்களுக்கு சகாஷ் கொடுக்க வேண்டும். அதில் என்ன ரசனை வரும்? இவ்வளவு அதிக உற்சாகம் கொண்டவற்றை அனுபவித்த பிறகு சகாஷ் கொடுப்பதில் எந்த ரசமும் இருக்காது. ஆத்மா அபிமானத்திலும் எந்த ரசமும் இல்லை. முரளி கேட்பது, படிப்பது, இங்கு வகுப்பிற்கு வருவது எல்லாம் சலிப்பாக இருக்கும். அப்போது என்ன செய்வார்? அறைக்கு சென்று அமைதியாக 5 முதல் 6:30 வரை நன்றாக தூங்குவார். பின்னர் அமைதியாக முரளிக்கு வருவார். ஆகவே இது ஒரு வேலை. முதல் வேலை என்னவென்றால், இந்த நாற்காலிக்கு ஒரு பெயர் கொடுப்போம். இது என்ன? என் சுயராஜ்ய அதிகாரம். இரண்டாவது, கண்ணாடி முன் நின்றால் இந்த 4-5 விஷயங்களை பார்க்க வேண்டும். அதன் பிறகு ஒரு இதயம் வரைய வேண்டும். அதில் ஓ இனிமையான பாபா, அன்பான பாபா என்று எங்காவது சுற்றிலும் எழுத வேண்டும். அதன் பிறகு ஷேப் ரைட்டிங். 21 வகையான வடிவங்களை முதலில் வரைய வேண்டும். அல்லது வடிவங்களை வரையவும் பின்னர் எழுதவும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். கடைசியாக அதன் நடுவில் அம்பில் எழுத வேண்டும். இங்கே எந்த விஷயங்கள் தேவை? முன்னோரிலிருந்து 0 ஆகுவதற்கு. முன்னோர் இப்போது உள்ளது. இந்த பயணத்தில் எந்தெந்த நிலைகள் வரும்? இந்த பயணத்தில் எந்தெந்த விஷயங்களை நாம் கடக்க வேண்டும்? அப்போதுதான் நாம் 0 ஆக முடியும். அப்படியானால் தவம் உள்ளது, தூய்மை உள்ளது, சேவை உள்ளது, இவ்வாறான விஷயங்கள். ஆகவே இது இன்றைய வேலை. சரி, ஓம் சாந்தி. தாதி ஜானகி நமக்கு நினைவில் இருக்கிறார். அந்த இரவு மாலையில் பார்த்தோம். தாதி சுமார் நன்றாக இருந்தார். பின்னர் 10 மணிக்கு கால் வந்தது, 11 மணிக்கு கால் வந்தது. பின்னர் நாங்கள் 11 மணிக்கு சென்றோம். அப்போது தாதியின் நிலை மிகவும் தீவிரமாகி இருந்தது. வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா என்று அழைக்கப்படும் ரிதம் ஏற்பட்டது தாதிக்கு. பின்னர் ஷாக் கொடுக்க வேண்டியிருந்தது. பின்னர் நாங்கள் அங்கே நீண்ட நேரம் இருந்தோம். சிபிஆர் நடந்தது. இது நாங்கள் கூறலாம் முதல் நோயாளி தாதி ஜானகி. அவருக்கு நாங்கள் சிபிஆர் கொடுத்தோம். கண்களில் கண்ணீர் வந்தது. மானிட்டரில் நிலைகள் பார்த்தோம்.
ஆகோனல் ரிதம் என்று அழைக்கப்படும் கடைசி ரிதம் ஓடிக்கொண்டிருந்தது. நாம் செஸ்ட் கம்ப்ரெஷன் செய்து கொண்டிருந்தோம். உள்ளுக்குள் பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம். நீண்ட நேரம் செய்து கொண்டிருந்தோம். இறுதியில் எந்த ரிதமும் இல்லை, நேரடி கோடு ஆகிவிட்டது. அதாவது தாதி ஜானகியினுடைய அந்த கடைசி நாள் பற்றி பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு சிபிஆர் கொடுத்துருக்காங்க, செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியில் இந்த ஒரே கோடு மாதிரி தான் காமிச்சுது, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. தாதி நீண்ட காலம் மருத்துவமனையில் இருந்தார். அந்த நேரத்தில் நடுவில் முன்னேற்றமும் மிகவும் நல்லதாக இருந்தது. ஆனால் அவர்களின் வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு இருந்த நோய்கள் வேறு எந்த நோயாளிக்கும் இருந்திருந்தால் அவர்கள் இவ்வளவு காலம் வாழ முடியாது, அது சாத்தியமில்லை. ஆனால் அவர்கள் முழு மருத்துவ அறிவியலுக்கே ஒரு சவால் போல இருந்தார்கள். இதை நாங்கள் பார்த்தோம். அதற்கு முன்பும் ஒரு முறை இப்படியே நடந்தது. 2000ஆம் ஆண்டு 14 அல்லது 15இல் தாதிக்கு மிகவும் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டது. ஹீமோகுளோபின் 5 அல்லது 6 வரை குறைந்தது. அகமதாபாத்தில் இருந்தோம், பின்னர் மும்பையிலும் இருந்தோம். அங்கு பல பரிசோதனைகள் செய்யப்பட்டன, மிகவும் பல பரிசோதனைகள். ஆனால் அந்த ஹீமோகுளோபின் ஏன் குறைந்தது? அதன் காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பல டெஸ்டுகள், பின்னர் ஒரு சிறிய கூட்டம் நடந்தது. இப்போது இங்கே வைத்திருக்க மாட்டோம், ஏனெனில் நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. என்ன நடக்க வேண்டுமோ நடக்கட்டும், இப்போது திரும்ப கொண்டு வருவோம் என்று முடிவு செய்தோம். அப்படியே சாந்திவனுக்கு திரும்ப கொண்டு வந்தோம். அகமதாபாத்திலிருந்து வந்தபோது கீழே சக்தி பவனில் தாதி பின்னால் படுத்திருந்தார். முழு இருக்கையும் ரத்தம் ரத்தம் ரத்தம். தொடர்ந்து இரத்தப்போக்கு நடந்து கொண்டிருந்தது. அது எங்கிருந்து வருகிறது? 2-3 முறை எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி எல்லாம் செய்துவிட்டார்கள். எதிலும் எதுவும் கிடைக்கவில்லை. அதன் மூல காரணம் எங்கு உள்ளது என்று அவர்கள் கூறினார்கள். இன்னும் இதை செய்தோம், அதை செய்தோம், காப்சூல் எண்டோஸ்கோபி மூலம் தேடினோம். ஆனால் பின்னர் முடிவெடுக்கப்பட்டது. தாதி கூறினார், நான் இங்கே இருக்க மாட்டேன். அதனால் லாமா என்று கூறப்படும் மருத்துவ ஆலோசனைக்கு எதிரான டிஸ்சார்ஜ் எடுத்து அங்கிருந்து வந்துவிட்டோம். இப்போது இது கடைசி என்று. இப்போது என்ன நடக்க வேண்டுமோ அது நமது வீட்டிலேயே நடக்கட்டும், வெளியே அல்ல. அதனால் அவரை கீழே கொண்டு வந்தோம். இவ்வளவு இரத்தப்போக்கு இருந்த போதும் 2-3 நாட்கள் அங்கேயே சக்தி பவனில் தாதிக்கு இரத்தம் ஏற்றப்பட்டது. பின்னர் திடீரென முன்னேற்றம் ஆரம்பமானது. முற்றிலும் நலமடைந்தார். மேலும் 1 வாரத்திற்குள் மீண்டும் டைமண்ட் ஹாலில். அதற்கு முன்பாக 2011 அல்லது 12இல் நாங்கள் மருத்துவ மாநாட்டிற்காக சென்றிருந்தோம். அப்போது பனாரசி பாய்ஜியின் தொலைபேசி அழைப்பு வந்தது. தாதியின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள் மாநாட்டில்? உடனே வாருங்கள். அது 2வது நாள்தான். இன்னும் 2 நாட்கள் இருந்தது. நான் சொன்னேன், விட்டுவிடுங்கள். மாநாட்டை நடுவில் விட்டுவிட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு குடேஜில் சென்றோம். தாதி எங்கே? தாதி டைமண்ட் ஹாலில் வகுப்பு நடத்துகிறார். இரவில் மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் காலை முழுமையாக நன்றாகிவிட்டார். இவ்வாறு தாதியின் பல நிலைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போது மிகவும் மோசமாக, மறுநாள் நன்றாக, ஒரு முறை நன்றாகிவிட்டால் பிறகு யாருடைய வார்த்தையும் கேட்க மாட்டார். அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும், இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும். இவ்வளவு உற்சாகம், மிகுந்த சக்தி. ஒரு முறை நமக்கு தூய்மை பற்றிய வகுப்பு நடத்த வேண்டியிருந்தது. அப்போது நாங்கள் தாதியிடம் கேட்டோம். மிகவும் பழைய விஷயம். ஸ்டுடியோவிற்கு அழைத்தோம். அப்போது தாதி மிகவும் வலிமையான விஷயங்களை கூறினார். எந்த புத்தகத்திலும் எழுதப்படாதவை, எங்கும் நாங்கள் படிக்காதவை, அவர்கள் வாழ்க்கையை சார்ந்தவை, நாம் இதுவரை எங்கும் பார்க்காதவை. அதாவது அவர்களின் லௌகீக வாழ்க்கையை பற்றிய சில விஷயங்களை கூறினார். அது 27 மார்ச் 2020. அந்த அனைத்து செய்திகளும் இன்னும் எங்களுக்கு உள்ளது.
2011 முதல் 2020 வரை நடந்த அனைத்து தொடர்புகளும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது, இப்போது இது நடக்கிறது, இப்போது வருகிறோம், இப்போது செல்கிறோம் என்று. அந்த இரவு மிகவும் விசித்திரமாக இருந்தது. இல்லையெனில் பொதுவாக ஒரு நோயாளி இறக்கும்போது இப்படியாக உள்ளிருந்து பிரார்த்தனை வராது. ஆனால் அந்த நாள் முதல் முறையாக அப்படியான உணர்வு வந்தது. பக்தர் எப்படி பிரார்த்தனை செய்கிறாரோ, ஓ இறைவா இதை செய்யுங்கள் என்று, அப்படியானது அந்த நாள் முதல் முறையாக ஏற்பட்டது. ஆனால் பின்னர் அனைவருக்கும் தொலைபேசி செய்து தாதி சென்று விட்டார் என்று தெரிவித்தோம். அது கூட ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதாவது பிரதர் தாதிஜியோட இந்தந்த வருஷங்கள்லேருந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு அனுபவம் கிடைச்சிது. அவங்களுடைய கடைசி ஸ்டேஜ் அந்த இறக்குற நாளில் கூட அவங்க ஒரு நல்ல அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. நல்லது. ஓம் சாந்தி.